வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல். ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல் இது ரெண்டுமே டேட்டா லிங்க் லேயரோட ரெண்டு மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் மூலியமாக எஃபெக்டிவ் அண்ட் அக்யூரேட் டேட்டா டிரான்ஸ்மிஷனை கொண்டு வர முடியும். இதில் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னு தனியாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர். இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் என்ன ப்ரொசீஜரை சொல்லணும்னு பார்த்தோன்னா, சென்டர் வந்து எவ்வளோ டேட்டாவை வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லும். அப்படின்னா ரிசீவர் வந்து முன்னாடியே அக்னாலஜ்மெண்ட் குடுத்துரும் சென்டருக்கு. எனக்கு இவ்வளோ டேட்டாவ தான் நீ சென்ட் பண்ணணும். என்னோட கெப்பாசிட்டி இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிரும். ஏன்னு பார்த்தோன்னா, இப்போ சென்டரும், ரிசீவரும் ஒரே கெப்பாசிட்டில இருக்காது. அதோட ஃபாஸ்டர் ரேட் பார்த்தோன்னா டிஃபரா இருக்கும். ஃப்ளோ கண்ட்ரோலால என்னென்ன யூஸ்ன்னு பார்த்தோன்னா, இப்போ சென்டர் டேட்டா சென்ட் பண்ணும்போது அதிகமான டேட்டாவ சென்ட் பண்ணிடுச்சுன்னா, அப்போ ரிசீவர் சைட் போகும்போது ஃப்ரேம் லாஸ் வந்து ஏற்படும். அத தவிர்க்கிறதுக்காக முன்னாடியே ரிசீவர் கிட்ட இருந்து சென்டருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணிட்டோம்னா, ஃப்ளோ கண்ட்ரோல் மூலியமா தேவையான டேட்டாவ மட்டும் சென்ட் பண்ணணும். தேவையான டேட்டாவ மட்டும் ரிசீவ் பண்ணணும். அன்னெசசரியா பஃபர்ல சேவ் பண்ற டேட்டாவ தடுக்கலாம். கண்ட்ரோல் டெக்னிக் வந்து 2 அப்ரோச்ச ஃபாலோ பண்ணும். என்னென்னன்னு பார்த்தோன்னா, ஃபீட்பேக் பேஸ்ட் அண்ட் ரேட் பேஸ்டு. ஃப்ளோ கண்ட்ரோல்ல என்னென்ன புரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்னா, ஸ்டாப் அண்ட் வெயிட் புரோட்டோகால், ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால். சரி, எரர் கண்ட்ரோலை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எரர் கண்ட்ரோலை பற்றி. எரர் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃப்ரேம் டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது, அதில எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு நாய்ஸோ, இல்ல ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரோ இருந்தா, அத நம்ப எரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எரர எப்படி டேட்டா லிங்க் லேயர்ல ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தோன்னா, எரர் கண்ட்ரோல் அப்படின்ற டெக்னாலஜி மூலியமா ஹேண்டில் பண்ணும். அதுக்கு ஹெல்ப்பா இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரெக்வெஸ்ட் அப்படின்ற டெக்னாலஜி. இது என்ன பண்ணும்னா, ஃப்ரேம்ல ஏதாவது எரர் ஃபைண்ட் ஆச்சுன்னா, இதுக்கு அக்னாலஜ்மென்ட் போகும். அப்போ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, ஏஆர்கியூ வந்து மறுபடியும் அந்த ஃப்ரேமை வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதன் மூலியமா கரெக்டான ஃப்ரேம் போய் மறுபடியும் சென்றடையும். இப்படிதான் டேட்டா லிங்க் லேயர்ல எரர் கண்ட்ரோல் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. டேட்டா லிங்க் லேயர்ல எரர் கண்ட்ரோல் அப்ரோச்சஸ் வந்து எரரை டிடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எரரை கரெக்ட் பண்ணும். எரர் டிடெக்ஷன் அப்ரோச் என்ன? செக்சம், சைக்ளிக் ரெடண்டன்சி செக் அண்ட் பேரிட்டி செக். அதே மாதிரி எரரை கரெக்ட் பண்ற அப்ரோச்சஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அம்மிங் கோட், பைனரி கன்வர்ஷன்ஸ் கோட், ரீட் சாலமன் கோட், லோ டென்சிட்டி பேரிட்டி செக் கோட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். எரரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வேற என்னென்ன டெக்னிக்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸ்டாப் அண்ட் வெயிட் ஏஆர்கியூ, ஸ்லைடிங் விண்டோ ஏஆர்கியூ, ஸ்லைடிங் விண்டோலயே பார்த்தோன்னா கோ பேக் என்ஏஆர்கியூ, செலக்டர் ரிப்பீட் 2 டைப்ஸ் இருக்கு. எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வேற ஒரு டாபிக்ல சந்திக்கலாம்.